வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் ஒரு மூலியமாக உண்டாயிற்று. ஒன்றும் அவரே அல்லாமல் உண்டாக்கவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாதது. அந்த ஒளி இருளே பிரகாசித்தது. இருளானது பற்றிக்கொள்ளவில்லை. தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பேர் யோவான். அவன் தன்னால் எல்லாரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளி கொடுத்து சாட்சியாக வந்தவனாய்ந்தான். அவன் அந்த ஒளி அல்ல, அந்த ஒளியை கொடுத்து சாட்சி கொடுக்க வந்தான். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளி, அந்த மெய்யான ஒளி. அவர் உலகத்திலே வந்தார். உலகம் ஒரு மூலியமாக உண்டாயிற்று. உலகம் அவரே அறியவில்லை. அவர் தமக்கு சொந்தமானதினாலே வந்தார். அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவராய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஒரு இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனின் சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தாலும் நிறைந்தவரை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அவருடைய மகிமையை கண்டும் அதன் பிதாவின் ஒரே பேரனுடைய மகிமைக்கேற்ற மகிமையாகவே இருந்தது. யோவான் அவரை குறித்து சாட்சி கொடுத்து, எனக்கு பின் வருகிறவர் எனக்கு முன் இருந்தவர் ஆகியால் அவர் என்னிலும் மேன்மையுள் என்று நான் சொல்லியிருந்தேனே, அவர் இவர்தான் சத்தமிட்டு கூறினார். அவருடைய பரிமூன்றனால் நாம் எல்லாரும் கிருபை மேல் கிருபை பற்றும். எப்படி எனில் நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாக கொடுக்கப்பட்டதோ, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்து மூலமாக உண்டான. தேவனை ஒருவனும் ஒரு காலமும் கண்டதில்லை. அதன் பிதாவின் மடியில் இருக்க ஒரே பேரான குமாரனை வெளிப்படுத்தினார். எருசலேமில் இருந்து யூதர்களையும் ஆசிரியரும் லேவியரையும் யோவான் எடுத்து அனுப்பி, நீர் யார் என்று கேட்டபோது அவன் மறுதலியாமல் அறிக்கையிட்டு, நான் கிறிஸ்துவல்ல என்று அறிக்கையிட்டார். அவர்கள் அவனை நோக்கி, பின்னே நீ யார்? நீர் எலியாவா என்று கேட்டார்கள். அதற்கும், நான் அவனே இல்லை என்றான். நீர் தீர்க்கதரிசியானவரா என்று கேட்டார்கள். அதற்கும், அல்ல என்றான். அவர்கள் அவனை நோக்கி, நீர் யார்? எங்களை அனுப்பினவர்களுக்கு நாங்கள் உத்தரம் சொல்லும்படிக்கு உம்மை குறித்து என்ன சொல்கிறீர் என்று கேட்டார்கள். கர்த்தருக்கு வழியை செவ்வை பண்ணுங்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னது போல நான் வனாந்திரத்திலிருந்து கூப்பிடுடைய சத்தமாயிருக்கிறேன் என்றான். அனுப்பப்பட்டவர்கள் பரிசேயராய் இருந்தார்கள். பின்னும் அவர்கள் அவனை நோக்கி, நீ கிறிஸ்துவும் அல்ல, எலியாவும் அல்ல, தீர்க்கதரிசி ஆனவரும் அல்ல என்றால் ஏன் ஞானஸ்தானம் கொடுக்கிறீர் என்று கேட்டார்கள். அப்பொழுது யோவான் அவர்களுக்கு பிரதி உத்தரமாக, நான் ஜலத்தினால் ஞானஸ்தானம் கொடுக்கிறேன். நீங்கள் அறியாது இருக்கிற ஒருவர் நடுவில் இருக்கிறார். அவர் எனக்கு பின்வந்தும் என்னிலும் மேன்மை உள்ளவர். பாதரட்சின் வாரை அவுப்பதற்கு நான் பாத்திரன் அல்ல என்றான். இவைகள் யோர்தானுக்கு அக்கறை உள்ள யோவான் ஞானஸ்தானம் கொடுத்த பெத்தாபாராலிலே நடந்தன. மறுநாளிலே யோவான் இயேசு தம்மிடத்தில் வரக்கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்றான். எனக்கு பின் ஒருவர் வருகிறார். அவர் எனக்கு முன் வந்தும் என்னிலும் மேன்மை உள்ளவர் என்று நான் சொல்லியிருந்தேனே. அவர் இவர்தான். நானும் இவரை அறியாதிருந்தேன். இவர் இஸ்ரவேலுக்கு வெளிப்படும் பொருட்டாக நான் ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறேன் என்றான். பின்னும் யோவான் சாட்சியாக சொன்னது, ஆவியானவர் புறாவை போல வானத்திலிருந்து இறங்கி இவர் மேல் தங்குவதை நான் கண்டேன். நானும் இவரை அறியாதிருந்தேன். ஆனாலும் ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்க சொல்லி என்னை அனுப்பினவர். ஆவியானவர் யார் மேல் இறங்கி தங்குவதை நீ காண்பாயோ அவரே பரிசுத்த ஆவினாலே ஞானஸ்நானம் கொடுக்கிறேன் என்று சொல்லியிருந்தார். அந்தபடியே நான் கண்டு இவரே தேவனுடைய குமாரர் என்று சாட்சி கொடுத்து வருகிறேன் என்றான். மறுநாளிலே யோவானும் மனுஷர்களின் 2 பேரும் நிற்கும் பொழுது இயேசு நடந்து போவதை யோவான் கண்டு, இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்றான். அவன் அப்படி சொன்னதை அவ்விரண்டு சீஷர்களும் கேட்டு அவர் பின் சென்றார்கள். இயேசு திரும்பி அவர்கள் அவர் பின் செல்வதை கண்டு, என்ன தேடுகிறேன் என்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள், ரபி, நீர் எங்கே தங்குகிறீர் என்று கேட்டார்கள். ரபி என்பதற்கு போதுகிறே என்கிற அர்த்தமாம். அதற்கு அவர், வந்து பாருங்கள் என்றார். அவர்கள் வந்து பார்த்து அவர் தங்கியிருக்கும் இடத்தை கண்டு அன்றைய தினம் அவருடைய தங்கினார்கள். அப்பொழுது ஏறக்கூட 10 மணி வேலையாயிருந்தது. யோவான் சொன்னதை கேட்டு அவர் பின் போன 2 பேர்களில் ஒருவன், சீமோன் பேதுருவுடைய சகோதரனான அந்திரேயா என்பவன் முதலாவது தன் சகோதரனான சீமோனை கண்டு, மேசியை கண்டோம் என்ற, மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தமாம். பின்பு அவனை இயேசுவின் இடத்தில் கூட்டிக் கொண்டு வந்தான். இயேசு அவனை பார்த்து, நீ யோனானின் மகனான சீமோன், நீ கேபா எனப்படுவாய் என்றார். கேபா என்பதற்கு பேதுரு என்று அர்த்தமாம். மறுநாளிலே இயேசு கலிலேயாவுக்கு போக மனதாக இருந்ததால் பிலிப்பை கண்டு, எனக்கு
பிலிப்பு என்பவன் அந்திரேயா பேதுரு என்பவருடைய ஊரானாகிய பெத்சாய்தா பட்டணத்தான். பிலிப்பு நாத்தான்வேலை கண்டு, நியாயப்பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசிகளை எழுதியிருக்கிறவரை கண்டோம் என்றான். அவர் நாசரேத் யோசேப்பின் குமாரனும் நாசரேத் ஊரானாகிய இயேசுவே என்றான். அதற்கு நாத்தான்வேல், நாசரேத்தில் யாதொரு நன்மையும் உண்டாகக்கூடுமோ என்றான். அதற்கு பிலிப்பு, வந்து பார் என்றான். இயேசு நாத்தான்வேலை தம்மிடத்தில் வர கண்டு அவனை குறித்து இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். அதற்கு நாத்தான்வேல், நீர் என்னை எப்படி அறிவீர் என்றான். அதற்கு இயேசு அவனை நோக்கி, பிலிப்பு உன்னை அழைத்து வரும் முன் நீ அத்திமரத்தின் கீழே இருக்கும்போது உன்னை கண்டேன் என்றார். அதற்கு நாத்தான்வேல், ரப்பி, நீ தேவனுடைய குமாரன், இஸ்ரவேலின் ராஜா என்றான். அதற்கு இயேசு அவனுக்கு பிரதி உத்தரமாக, அத்திமரத்தின் கீழே இருக்கும்போது உன்னை கண்டேன் என்றதினாலே விசுவாசிக்கிறாய், இன்னதிலும் பெரிதானவை காண்பாய். அவர் பின்னும் அவனை நோக்கி, வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் மனுஷகுமாரத்திலிருந்து ஏறுவதையும் இறங்குவதையும் காண்பீர்கள் என்று நீங்கள் இது முதல் என்றைக்கும் காண்பீர்கள் என்று உங்களுக்கு மெய்யாகவே சொல்கிறேன். 2ஆம் அதிகாரம். 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரில் ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தால். இயேசுவும் அவருடைய சீஷர்கள் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். திராட்சை ரசம் குடையப்பட்ட போது அவருடைய தாயார் வேலைக்காரர் இயேசுவை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றார். இயேசு அவளை நோக்கி, ஸ்ரீயே, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். அவருடைய தாயார் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படியே செய்யுங்கள் என்றாள். யூதர்கள் தங்களை சுத்திகரிக்க முடியுமின்றி ஒவ்வொன்று 2-3 தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கற்றாடிகள் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளில் தண்ணீரை நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிரப்பினார்கள். பின்பு அவர் அவர்களை நோக்கி, இதை முண்டு நீங்கள் பந்தி விசாரிப்பதற்காரத்தில் எடுத்துக்கொண்டு போங்கள் என்றார்கள். அவர்கள் எடுத்துக்கொண்டு போனார்கள். அந்த திராட்சரசம் எங்கே என்று வந்தது என்று தண்ணீரை முண்ட வேலைக்காரனுக்கும் தெரிந்து அன்றி பந்தி விசாரிப்பதற்காரருக்கு தெரியாததினால் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்து மனமழைத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைத்த பின் ருசி கொடுத்த திராட்சரசத்தை கொடுப்பான். நீரோ இதுவரைக்கும் நல்ல திராட்சரசத்தை வைத்திருந்தீரே என்றார். இந்தபடியே இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரில் செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் இன்னும் அவர் மேல் விசுவாசம் வைத்தார்கள். அதன் பின்பு அவரும் அவருடைய தாயாரும் அவருடைய சகோதரனும் சீஷருக்கும் கப்பூர் நாமவும் போய் சில நாள் அங்கே தங்கினார்கள். அப்பொழுது யூதர்களின் பஸ்கா பண்டிகை சமீபமாக இருந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போய் தேவ ஆலயத்திலே ஆடுகளையும் மாடுகளையும் புறாக்கள் அவரை விற்கிறவர்களையும் காசுக்காரர் உட்கார்ந்திருக்கிறதை கண்டு கயிற்றினால் ஒரு சவுக்கை உண்டு பண்ணி அவர்கள் யாவரையும் ஆடுகளையும் மாடுகளையும் தேவ ஆலயத்தை விட்டு புறம்பே துரத்தி விட்டு காசுக்காரருடைய காசுகளை கொட்டி பலகையை கவுத்து போட்டார். புறா விற்கிறவர்கள் நோக்கி, இவைகளை இவ்விடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போங்கள், என் பிதாவின் வீட்டை வியாபார வீட்டாக்காதன என்றார். அப்பொழுது நம்முடைய வீட்டை கொடுத்து பக்தி வைராகியம் என்னை பட்சித்து என்ற வசனத்தை அவருடைய சிஷ்யர்கள் நினைவு கூர்ந்தார்கள். அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி, நீர் இவைகளை செய்கிறேன், அடையாளத்தை எங்களுக்கு என்ன காண்பீர் என்று கேட்டார்கள். இந்த ஆலயத்தை இயேசு அவர்களுக்கு பிரதி உத்தரமாக, இந்த ஆலயத்தை எடுத்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே எழுப்புவேன் என்றார். அதற்கு யூதர்கள், இந்த ஆலயத்தை கட்ட 46 வருஷம் சென்றதே, நீரே எப்படி 3 நாளைக்குள்ளே எழுப்பீர் என்று கேட்டார்கள். அவரோ தம்முடைய சரீரமான ஆலயத்தை குறித்து பேசினார். அவர் இப்படி சொன்னதை மரித்தோரிலிருந்தும் அவருடைய சீஷர்கள் நினைவு கூர்ந்து வேத வாக்கியத்தையும் இயேசு சொன்ன வசனத்தையும் விசுவாசித்தார்கள். பஸ்கா பண்டிகையிலே இயேசு எருசலேமில் இருக்கையில் அவர் செய்த அற்புதங்களை அநேகர் கண்டு அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்தார்கள். அப்படியிருந்தும் இயேசு அவர்கள் யாவரும் அறிந்திருந்தால் அவர்களை நம்பி இணங்கவில்லை. மனுஷர் உள்ளத்தில் இருக்கிறதை தேவன் அறிந்திருந்ததினால்
மனுஷரை குறித்து ஒருவரும் அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டியதாக இருக்கவில்லை. சங்கீதம் 81. நம்முடைய பலனாகிய தேவனை கெம்பீரமாக பாடி யாக்கோபின் தேவனை ஆர்ப்பரியுங்கள். தம்புரு வாசித்து வீணியும் இனிய ஓசையான சுரமட்டத்திலிருந்து சங்கீதம் பாடுங்கள். மாத பெருப்பிலும் நியமித்த காலங்களிலும் பண்டிகை நாட்களும் எக்காலம் ஊதுங்கள். இது இஸ்ரவேலுக்கு நியாயமும் யாக்கோபின் தேவன் விதித்த பிரமாணமாக இருக்கிறது. நாம் அறியாத பாஷையை கேட்ட எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டு யோசேப்பிலே சாட்சியாக ஏற்படுத்தினார். அவன் தோலை சுமக்கி விளக்கினேன். அவன் கைகள் நூல் கூடைக்கு நீங்களாக்கப்பட்டது. உன் நெருக்கத்தில் நீ என்னை கூப்பிட்ட, நான் உன்னை தப்பு வைத்தேன். இடி முழக்கம் உண்டாகும், மரவித்திறந்து உனக்கு உத்தரவு அளிச்சவேன். மேரிபாவின் தண்டையை நன்கு சோதித்து அறிந்தேன். என் ஜனமே கேள், உனக்கு சாட்சிட்டு சொல்லுவேன். இஸ்ரவேலே, நீ என் வழியில் நடந்தால் நலமாயிருக்கும், செவி கொடுத்தால் நலமாயிருக்கும். உனக்குள் வேறொரு தேவன் உண்டாயிருக்க வேண்டாம், அந்நிய தேவனை நீ நமஸ்கரிக்கவும் வேண்டாம். உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்படின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. உன் வாயை விரிவாய் தரேன், நான் அதை நிரப்புவேன். என் ஜனமே கேள். என் ஜனமோ எனக்கு சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை, இஸ்ரவேலும் என்னை விரும்பவும் இல்லை. ஆகையால் அவர்கள் இருதயத்தின் கடினத்துக்குபடி விட்டுவிட்டேன், தங்கள் யோசனையின்படியே நடந்தார்கள். என் ஜனமோ எனக்கு செவி கொடுத்தது, இஸ்ரவேலும் என் வெளியில் நடந்தால் நலமாயிருக்கும். நான் சீக்கிரத்திலே வந்து அவர்கள் எழுதாலே தாழ்த்து என் கையை அவர்கள் சத்துருக்களுக்கு விரோதமாக திருப்புவேன். அப்பொழுது கர்த்தரை பகைக்கிறவர்கள் அவருக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். அவர் காலம் என்றைக்கும் நிற்கும். உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார், கண்மணிந்தேனால் அவரை திருப்தியாக்குவார். சங்கீதம் 115. எங்களுக்கல்ல கர்த்தாவே, எங்களுக்கல்ல உம் கிருபை நிமித்தமும் சத்தியத்தை நிமித்தமும் உம் நாமத்திற்கே மகிமை பண்ணும். அவருடைய தேவன் இப்பொழுது என்று பொழுதாதிகள் சொல்வானே. நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், தமக்கு சித்தமான யாவையும் செய்கிறார். அவர்களுடைய விக்கிரங்கள் வெள்ளியும் பொன்னும் மனுஷருடைய கைவெளியுமாய் இருக்கிறது. அவைகளுக்கு வாயிருந்து பேசாது, அவைகளுக்கு கண்கள் இருந்து காணாது, அவைகளுக்கு காதுகள் இருந்தும் கேளாது, அவைகளுக்கு மூக்கு இருந்து முகராது, அவைகளுக்கு கைகள் இருந்து தொடாது, அவைகளுக்கு கால்களில் இருந்து நடாது, தங்கள் தொண்டையினால் சத்தம் விட மாட்டாது. அவைகளை பண்ணுகிறவர்களும் அவைகளை நம்புகிறவர்களும் அவைகளை போலவே இருக்கிறார்கள். இஸ்ரவேலே, கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு இடமா இருக்கிறார். ஆரோன் குடும்பத்தார் கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு இடமா இருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு இடமா இருக்கிறார். கர்த்தர் நம்மை நிர்ணயித்திருக்கார், நம்மை ஆசீர்வதிப்பார். ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நாம் சித்திக்கப்பட்டிருக்கிறோம், ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். வானங்கள் கர்த்தருடையன, பூமியை மணிப்புத்திரர் கொடுத்தார். மரித்தோரும் மௌனத்தில் இருக்கிறோம் கர்த்தரை துதியார்கள். நாமும் இன்று முதல் கர்த்தருடைய நாமத்தை சோதரிப்போமா. அல்லேலூயா. சங்கீதம் 116. கர்த்தர் என் சத்தத்தையும் என் செவியையும் கர்த்தர் என் விண்ணப்பத்தையும் கேட்டதினால் அவரில் அன்பு கூறுவேன். நான் உயிரோடு இருக்க மட்டும் ஆவத்தம்பி செவியை எனக்கு சாதப்படியால் நான் உயிரோடு இருக்க மட்டும் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். என் மரண கட்டுக்கள் நான் சுற்றி கொண்டது, பாதாள இடங்களுக்கு என்னை பிடித்தது. நானும் மிக இக்கட்டையும் சஞ்சலத்தையும் அடைந்தேன். அப்பொழுது என் ஆத்துமாவே நான் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு என் ஆத்துமாவை விடுவிச்சேனே. நம்முடைய தேவன் கர்த்தர் கிருபையும் நீதியும் உள்ளவர். நம்முடைய தேவன் மனதுருக்கமானவர். கர்த்தர் கபடச்சொல்லை காப்பாற்றவர். நானும் எழுந்து போனேன். கர்த்தர் அவர் என்னை ஆசீர்வதித்தார், ரட்சித்தார். என் ஆத்துமாவே கர்த்தர் உனக்கு நன்மை செய்ததினால் நீர் உன் இளைப்பாறுதலுக்கு திரும்பு. என் ஆத்துமாவை மரணத்துக்கும் என் கண்ணை கண்ணீருக்கும் என் காலை இடலுக்கும் தப்புவித்தீர். நான் கர்த்தருக்கு முன்பாக ஜீவனுள்ள தேசத்திலே நடப்பேன். நான் விசுவாசித்தேன், அது ஆகியால் பேசுகிறேன். நான் மிகுதியும் வருத்தப்பட்டேன். நான் கர்த்தருக்கு எந்த மனுஷனும் பொய்யன் என்று என் மனக்கலக்கத்தில் சொன்னேன். நான் கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாதத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். நான் கர்த்தருக்கு செய்த எல்லா பொருத்தங்களுக்காகவும் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் போய் செலுத்துவேன். கர்த்தர்
கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம் ஒரு பார்வைக்கு அருமையானவர்கள். கர்த்தர் மேல் கர்த்தாவே நான் உமது அடியேனும் உம் அடியாளின் புத்திரனும் உம்முடைய ஊழியக்காரனுமாக இருக்கிறேன். என் கட்டுகளை அவுத்து விட்டீர். நான் உமக்கு சோத்திர பலியை செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். நான் கர்த்தருக்கு செய்த எல்லா பொருத்தனைக்காகவும் அவர் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் கர்த்தருடைய பிரகாரங்களிலும் ஆலயத்தின் பிரகாரங்களிலும் இஸ்ரவேலை உன் நடுவிலும் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 11:23. நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடமிருந்து பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்க வந்தப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி விட்டு, நீங்கள் இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிக்கப்படுகிற ஒரு சரீரமாக இருக்கிறது என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் என்னை நினைவு கூறும்படி இது செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரையை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, நீங்கள் இந்த பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது. நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்றார். ஆகியால் நீங்கள் கர்த்தருடைய இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வரும் வளமும் ஒரு மரணத்தை தெரிவிக்கிறவர்கள். இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று கர்த்தருடைய சரீரத்தையும் கொடுத்து அவர் ரத்தத்தையும் கொடுத்து குற்றமுள்ளவனாய் இருக்கிறான். எந்த மனுஷனும் இந்த அப்பத்தை தன்னைத்தானே நிதானித்து அறிந்து சோதித்து அறிந்து இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். எந்த மனுஷனும் எண்ணத்தினால் எண்ணில் எவன் அபாத்திரமை போஜன பண்ணுகிறானோ கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று அறியாததினால் நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜன பானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அனைவர் பலவீனரும் வியாதி உள்ளவரும் அனைவர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்தால் நாம் நியாயந்திருக்கப்படும். நாம் நியாயந்திருக்கப்படும் போது ஒடுக்கத்தோடைய நியாயந்திருக்கப்படாதபடிக்கு ஆக்கினைக்கு உள்ளாகபடி ஆக்கினைக்கு உள்ளாக தீர்க்காதபடி கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். ஆகியால் என் சகோதரரே, இந்த அப்பத்தை புசித்து நீங்கள் போஜனம் பண்ண கூடி வரும்போது ஒருவருக்காக ஒருவர் காத்திருங்கள். நீங்கள் இந்த அப்பத்தை ஆக்கினைக்கு ஏதுவாக கூடி வராதபடிக்கு ஒருவனுக்கு பசித்தால் வீட்டில் சாப்பிட மிச்ச கடைகளில் நான் வரும்போது திட்டம் பண்ணுவேன். ஆதியாகமம் 1 ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையாயிருந்தது, ஆழத்தின் மேல் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றால் வெளிச்சம் உண்டாயிற்று. தேவன் வெளிச்சம் நல்லதென்று தேவன் கண்டார். வெளிச்சத்தை இருளையும் வெவ்வேறாக பிரித்தார். தேவன் வெளிச்சத்திற்கு பகல் என்று பெயரிட்டார், இருட்டுக்கு இரவு என்று பெயரிட்டார். சாயங்காலமும் விடியற்காலமாய் 1ஆம் நாள் ஆயிற்று. பின்பு தேவன் ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவை உண்டு பண்ணி ஆகாய உண்டாக கடவுது என்றும் அதன் ஜலத்தை பிரிக்க கடவுது என்றும் சொன்னார். அது அப்படியே சொன்னார். பின்பு தேவன் ஆகாய விரிவை உண்டு பண்ணி ஆகாய விரிவுக்கு கீழே இருக்கின்ற ஜலத்துக்கும் ஆகாய விரிவுக்கு மேலே இருக்கிற ஜலத்துக்கும் பிரிவு உண்டாக்கினார் என்றார். அது அப்படியே ஆயிடுச்சு. தேவன் ஆகாய விரிவுக்கு வானம் என்று பெயரிட்டார். சாயங்காலமும் விடியற்காலமாய் 2ஆம் நாள் ஆயிடுச்சு. பின்பு தேவன் வானத்திற்கு கீழே இருக்கிற ஜலம் ஓரிடத்தில் சேர்வும் வெட்டாந்தரை காணப்பட கடவுது என்றார். அது அப்படி ஆயிற்று. தேவன் வட்டாந்தரைக்கு பூமி என்று பெயரிட்டார். சேர்ந்த ஜலத்துக்கு சமுத்திரம் என்று பெயரிட்டார். தேவன் அது நல்லதென்று கண்டார். நன்றி.